Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸ்க்கு மட்டுமான டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ இது யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து இருக்கக்கூடிய வெறும் தமிழ் பேட்சாக இருக்கட்டும் அல்லது தமிழ் ப்ளஸ் மேக்ஸோட பேட்ச் 1 அல்லது பேட்ச் 2ஆக இருக்கட்டும், இது எல்லாமே குரூப் 2 அண்ட் 2A படிக்கிறவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் 4 மட்டும்தான் ஜாயின் பண்ணணுன்றது கிடையாது. ரெண்டுக்குமே வந்து ஒரே சிலபஸ் தான், அதே அளவுக்கு டெப்த்தாக தான் கொஷின்ஸும் வந்து கேட்குறோம். ஸோ தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். இல்லை அதே நம்பரை இங்கே நான் சொல்கிறேன், 9363138979. ஓகேங்களா? ஸோ இப்போ குரூப் 2 அண்ட் 4க்கான மேக்ஸ் பேட்ச் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 டேஸ்க்கான பிளான் தாங்க இது. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 rupees. ஸோ மந்த்லி 100 அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், பேட்சரை மொத்தமும் 400நாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் மாதம் 400 மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறது இது மாதத்துக்கான ஃபீஸாக தான் கேட்குறீங்க. ஸோ 120 டேஸ்க்கு நம்ம பேட்சில் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிளாஸஸ், ப்ரொவைட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ், சொல்யூஷன் பிடிஎஃப்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இந்த 4 monthsக்கு 400 rupees. ஓகேங்களா? ஸோ இந்த 120 நாளில் 400 ரூபா ஃபீஸுக்கு எனக்கு டோட்டலாக 25 மார்க் எடுக்கிற அளவுக்கு எனக்கு கைட் பண்ணிடுவீங்களான்னா 200% உங்களுக்கான கைடன்ஸ் வந்து எங்கள்கிட்ட வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின ஸ்கெடியூல் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ மேக்ஸில் மொத்தம் 13 டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறோங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஸோ 2 டாப்பிக்கும் ஒரே டாப்பிக்காக எழுதியிருக்கேன். ஸோ ஓகேங்களா? 13 டாப்பிக்கில் 2 டாப்பிக்காக மெர்ஜ் பண்ணியிருக்கேன். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், மீச்சிபா மற்றும் மீபேக்கா. ஓகேங்களா? அடுத்தது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சதவீதம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், லாபம், நஷ்டம், தள்ளுபடி, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க். ஸோ மொத்தமாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனாக விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், டைம் அண்ட் ஒர்க்னா வேலை மற்றும் நாட்கள். ஓகேங்களா? அடுத்தது 7வது டாபிக் வந்து பாருங்கள், ஏரியா அண்ட் வால்யூம், பரப்பளவு மற்றும் கொள்ளளவு. ஸோ மொத்தமாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குது. இங்கே கொடுத்துருக்க ஆர்டர் படி தான் நம்ம கிளாஸ் போக போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஆர்டர் தான். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அடுத்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து 8th கிளாஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷனாக வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, அப்படியே வந்தீங்கன்னா 120 டேஸ்க்கு நம்ம என்னங்க பண்ண போகிறோம், அப்படி எவ்வளோங்க சம்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்கூல் புக்கில் 7th 3வது பருவத்தில் 3rd டேர்மில் இருக்குங்க. மொத்தம் 24 கணக்கு தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கே 25 சம்ஸ் தான். 8th சாப்டர் 4 வந்து இருக்குது. ஓகேங்களா? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு 68 சம் தான் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது. 6th 8th 9th 10th வந்து இருக்கும். பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு 100 சம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 7th 3rd டேர்மில் இருக்குது, 8th 4th சாப்டரில் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், லாபம் நஷ்டம் தள்ளுபடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4 இருக்கும், 6th ஸ்டாண்டர்ட் 2nd டேர்மில் இருக்கும். மொத்தத்துக்கு 62 சம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், வேலை மற்றும் நாட்கள் வந்து 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் 3rd சாப்டரில் இருக்குது, 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்குது, 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4 இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா 123 கணக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஏரியா அண்ட் வால்யூம், இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 273 சம்ஸ் இருக்குது. ஸோ எங்கெங்கே இருக்குங்கிறத சைடில் வந்து கொடுத்துருக்கேங்க. இதுக்கான பிடிஎஃப் நம்மளோட காமன் டெலகிராம் சேனல் குரூப்பில் வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ அதுக்கான லிங்க், டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி வேர் டு ஸ்டடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக வந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 6th 10th வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 125 கணக்குங்கிறத நான் கணக்குக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்க? இப்படி மொத்தமாக ஸ்கூல் புக்கில் என்னங்க கொஞ்சம் கொஞ்சமாக தானேங்க இருக்குது. இதுக்கு எதுங்க 120 நாள்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் மட்டும் நமக்கு 800 கணக்கு இருக்குது. சிலபஸ் வைஸ் நமக்கு தேவையான கணக்கு 800 கணக்கு இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது நம்ம ஒரு டாபிக் எத்தனை நாளைக்கு படிக்க போகிறோம், அதை எவ்வளோ நாள் ப்ரீவியஸ் கொஷின் சொல்லி தரப்போகிறேன், எத்தனை நாளைக்கு டெஸ்ட்டு நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா மொத்தமாக 24 சம்மா. ஸோ நான் 3 days உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். ஸோ 24 சம்மில் எதுக்குங்க 3 days அப்படின்னா, எந்த மாதிரி மாடல்ஸை எப்படி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரித்து 3 நாளைக்கு நடத்துவேன். அந்த 2 நாளைக்கு என்ன நடத்துவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் ஸ்கூல் புக்கில் இருக்க 24 சம்ஸ் 3 நாள் நடத்திடுறீங்க. இது என்ன 2 நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியா ஃபுல்லாக ப்ரீவியஸாக கொஷின் நம்ம படிக்க போகிற ஏரியா. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 20 கொஷின், அப்போ 2 நாளைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து உங்களுக்கு 40 கொஷின் கொடுத்துருவேன். ஓகேவா? அந்த லாஸ்ட் டே, ஓகேங்களா? ஸோ இந்த 3 days + 2 day 5 day முடிஞ்ச அப்புறம் 6th day உங்களுக்கு என்ன இருக்குன்னா அதுலேருந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 25 கணக்கு 4 நாள் நடத்துவேன். 2 நாளைக்கு 20 ப்ரீவியஸாக கொஷின் ஒர்க் அவுட் பண்ணுவோம். 40 கொஷின் ஆச்சு. அடுத்து அந்த கடைசி நாள் வந்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும்.
எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல 68 கணக்கு இருக்குது. 9 நாள் நடத்துவேன். 3 நாளில் 20 வந்து செட் ஆஃப் ப்ரீவியஸ் கொஷின் உங்களுக்கு சொல்லுவேன்னா மொத்தம் 60 கொஷின்ஸ் வந்து பார்த்துரும். ஸோ இந்த 60 கொஷின் பார்த்துட்டு ப்ளஸ் இந்த 68 ஸ்கூல் புக் கொஷின்ஸ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு என்னங்க ஆல்மோஸ்ட் எப்படி சம் கொடுத்தாலுமே நீங்கள் போட்டுருவீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கடைசி ஒரு நாள் வந்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். பர்சன்டேஜில் 100 சம் இருக்குது. 12 நாள் நடத்துவேன். 3 நாளைக்கு 60 ப்ரீவியஸ் கொஷின் பார்ப்போம். அப்போ மொத்தமாக 160 கொஷின் பார்த்துட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், ரிவிஷன் டெஸ்ட் வந்து எழுதுவோம். அடுத்து அதே போல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட்டில் பார்த்திங்கன்னா 62 சம் இருக்குது. 8 டேஸ் உங்களுக்கு நான் நடத்துவேன். 3 நாளைக்கு 60 ப்ரீவியஸ் கொஷின் நடத்துவோம். ஸோ 122 கொஷின் பார்த்ததுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டைம் அண்ட் ஒர்க் வந்து மொத்தமாக சேர்த்து 123 கணக்கு இருக்குது. 16 நாள் உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். 3 நாளில் 60 ப்ரீவியஸ் கொஷின் பார்ப்போம். ஸோ மொத்தமாக சேர்த்து கடைசி நாள் வந்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஏரியா அண்ட் வால்யூம் பார்த்திங்கன்னா 273 சம் 29 நாள் உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஸோ என்னடா இது 29 நாளாக ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே முடித்தா நல்லாயிருக்குமே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இதுவுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கை மிஸ் பண்ணவங்க வேலையை மிஸ் பண்ணிவிட்டு நிறைய ஃபீல் பண்ணவங்களாம் அதிக பேர். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் நமக்கு அந்தளவுக்கு முக்கியங்க. ஸோ வேலையை நிர்ணயிக்கக்கூடிய 1-2 கொஷின் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் ஏரியான் வால்யூமும் ஒன்று. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 29 நாள் நம்ம படித்ததுக்கப்புறம் லாஸ்ட் 3 நாள் ஒரு 60 ப்ரீவியஸ் கொஷின் வந்து நம்ம பார்ப்போம். கடைசியில் வந்து என்ன பண்ணுவோம், டெஸ்ட் எழுதுவோம். அடுத்தது சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 125 சம் வந்து பார்ப்போம். அது 10 நாள் நடத்துவேன். 2 நாளைக்கு வந்து 40 ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து நடத்துவேன். அடுத்து லாஸ்ட்டில் ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ மொத்தமாக இந்த வகையில் பார்க்கும்போது 800 சம்முங்க. இங்கே 21 நாள் ப்ரீவியஸ் கொஷின் பார்க்குறோமா, அப்போ 21 நாளைக்கும் 20 ப்ரீவியஸ் கொஷின் பார்க்குறோம். இங்கே என்னது, அப்போது 420 ப்ரீவியஸ் கொஷின் வந்து நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ 91 நாள் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். 21 நாள் ப்ரீவியஸ் கொஷின் படிப்பீங்க. 8 நாள் ஃபுல்லாக வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து நடக்கும் உங்களுக்கு. சரி பாருங்கள், ஸ்கூல் புக்கில் 800 சம்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் கொஷின் வந்து 420ங்க மாற்றி எழுதியிருக்கு. ஓகேங்களா? 420 கொஷின்ஸ். இங்கே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 1220 கொஷின் மொத்தமாக. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 800 கொஷின். இங்கே ப்ரீவியஸ் கொஷினில் ஒரு 420 கொஷின் இருக்கும். அடுத்து வந்து மொத்தமாக பார்க்கும்போது 1220 கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த 120 நாளில் மேக்ஸே நீங்கள் கரைச்சி குடிச்சிருப்பீங்க. என்ன கொஷின்ஸ் கொடுத்தாலும் உங்களால் அட்டன் பண்ணிட முடியும். அப்போ பார்த்துக்கோங்க, 25 கொஷின்ஸுங்கிறது உங்களுக்கு தெளிவாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி விட்டுருப்போம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 1220 கொஷின்ஸ் போக இந்த ரிவிஷன் டெஸ்ட்லேயும் உங்களுக்கு என்ன இருக்கும், அடிஷ்னல் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டில் நம்ம எத்தனை கொஷின் வந்து ப்ளேஸ் பண்ணுவோங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ அதனால தான் அது என்ன பண்ணியாச்சு, அதை வந்து என்ன அப்படிங்கிறத கணக்கு எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், 400 ருப்பீஸ்க்கான பேட்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒர்த்தபிளாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத. ஸோ இந்த பேட்ச்லேருந்து உங்களுக்கு என்னென்ன நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸ்கூல் புக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு கோச்சிங் கொடுத்துருவோம். எவ்ரி டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும். அந்த ஸ்கூல் புக்கில் நீங்கள் பார்க்குற 800 சம்முக்கான சொல்யூஷன் பிடிஎஃப்பும் நாங்களே வந்து உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் உட்காந்து எழுதணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ டெய்லி நாங்கள் நடத்துகிறத அன்னன்னைக்கேவும் நீங்கள் டெய்லியுமேவும் டெஸ்ட் எழுதுவீங்க. ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான சொல்யூஷன் பிடிஎஃப்ஸுமே வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ என்னாகும், ஸ்கூல் புக்ஸ் வந்து நடத்தி முடிக்க ஒரு 91 நாள், ரிவிஷன் டைம் வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து 21 நாளைக்கு நீங்கள் படிப்பீங்க. ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து 8 நாளைக்கு நீங்கள் வந்து எழுதுவீங்க. டெய்லி டெஸ்ட்டுமே வந்து எழுதிட்டே தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட 400 ருப்பீஸ்க்கு இது ஒர்த்தபிளாக இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் பிகினராக இருக்கலாம், ஆல்ரெடி படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் வரலன்னு ஃபீல் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ யாராக வேணாலும் இருந்தாலும் இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒர்த்தபிளாக வந்திருக்கோங்க. ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா August 8. ஸோ வந்து பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா October 8 இன்றைக்கி. ஸோ வந்து October 17 நமக்கான மேக்ஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 17 அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னா October 17 1 வீக் வந்து அட்மிஷன் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். பிகாஸ் வந்து வீடியோ வந்து லேட்டாக பார்த்துட்டு வரவங்களும் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் தாராளமாக பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து 120 டேஸ்க்கான பிளான் வந்து சொல்லிட்டேன். ஃபீஸ் வந்து 400 ருபீஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ மந்த்லி நீங்கள் 100 நினச்சிக்கிட்டாலும் ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு மாதம் 100 கொடுக்கலாமான்னா அப்படி கிடையாதுங்க. உங்களோட மைண்ட் செட்டிங்காக நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுலேருந்து உங்கள் 400க்கு உங்களுக்கான கிளாஸஸ் என்னென்ன, உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்ன கிடைக்கும், உங்களுக்கான டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும், எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். ஸோ இந்த ப்ரைஸில் உங்களுக்கு மேக்ஸ் வந்து ஃபுல்லாக கோச்சிங்கோட டெஸ்ட் அண்ட் டெய்லி டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில்
குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் தாராளமாக விசாரிச்சுட்டு நம்ம பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இங்கேயும் சொல்லிடுறேன், 9363138979. ஓகேங்களா? நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் நம்பர் வந்து இதுதான். ஸோ மேக்ஸுக்கான பேட்ச் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில்டான கிளாஸ் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் விசாரிச்சுட்டு ஜிபே நம்பர் வாங்கி பேமெண்ட் பண்ணிட்டு இன்னிலேருந்தே நீங்கள் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அட்மிஷன் வந்து இன்னிலேருந்தே ஓப்பன் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணுறவங்க குயிக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.